இப்ப எதுக்கு நீ திரும்பி வந்த? சொல்லு, எதுக்கு திரும்பி வந்த? எதுக்கு அவளோட சண்டை போட்டுட்டு இருக்க? டேய் இங்க வா, என்னாச்சு? எனக்கு எதுவுமே புரியல. திடீர்னு வந்தாரு, தரன்னு கையை பிடிச்சி எடுத்துட்டு ரூமுக்குள்ள போனாரு, கண்டபடி தின்னாரு. அடிக்கிறதுக்கு கையை வாங்கும் போதுதான் நீங்க வந்து கூப்பிட்டீங்க. நீங்க மட்டும் மெசேஜ் அனுப்பிட்டேன், உங்க அப்பா எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாரு. 2 பேருக்கு சமைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல மீனா. ஐயோ அம்மா, உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. அவங்க வீட்ல 10 பேர் இருந்தாலும் 10 டிஷ் சமைச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி தனியாலாம் சமைக்கிறதுக்கு என்னால யோசிக்க முடியாதுப்பா. மாப்பிள்ளையோட அம்மா 10 டிஷ் சமைச்சா நீயும் சமைக்கணுமா? அதெல்லாம் தேவையே இல்ல. ஒரு பாக்கெட் மாவு வாங்கி காலையில இட்லி ஊத்தி சாம்பார் வச்சிரு, கொஞ்சமா சோறு வடிச்சு கூட ஒரு பொரியலோ ஆம்லெட்டோ பண்ணி சாம்பாரோட சேர்த்து லஞ்சுக்கு எடுத்துட்டு போயிரு. மீதி சாம்பார் இருந்துச்சுன்னா நைட்டு தோசை சுட்டு அதோட எடுத்துக்கோ. இல்லையா கொஞ்சோண்டு சட்னி அரைச்சுக்க, ஒரு நாள் கதை முடிஞ்சிரும். இல்ல அதே தக்காளி தொக்க வச்சுட்டேன்னா 3-4 நாளைக்கு கூட வரும். சேமியாவுமா அது இதுன்னு சிம்பிளா பண்ற சமையல் எத்தனையோ இருக்குமா. ஆபீஸ்க்கு போகும்போது அதெல்லாம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை நல்லா சமைச்சுக்கங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு, செய்யவும் நல்லா தான் இருக்கும். சொல்லல, அப்படியே சொன்னாலும் தெரிஞ்சுக்கணும் அவசியமும் ஆர்வமும் எனக்கு கிடையாது. போதுமா? இல்ல அந்த கடையால நம்ம கடை வியாபாரம் ஏதாவது குறைஞ்சிருச்சா? ஏய், இன்னைக்கு வரைக்கும் குறையல, இனிமேலும் குறையாது. கோமதி, நம்மளாம் நீதி நேர்மை நியாயமான முறையில தொழில் பண்றவங்க. நம்ம நல்லாச்சா இருப்பா, தொழிலும் நல்லாச்சா நடக்கும். சும்மா